Hi students, நம்ம இந்த வீடியோவில் class 11 sets பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது definition. ஸோ set அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா இட்ஸ் a collection of well defined object அப்படின்னு சொல்லுவாங்க. கலெக்ஷன்னா புரியும், கலெக்ட் பண்ணுறது. கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னால் ஓகே, அது என்ன வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்கலாம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வெல் டிஃபைன்ன்ற வேர்டுக்கு மீனிங் புரிஞ்சுதுன்னா அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து ஒரு செட்டாக இல்லையான்றது நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்க போகிறது அந்த வெல் டிஃபைன்ட் அப்படின்ற வேர்டோட மீனிங் என்ன அப்படின்றது தான். வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்டோட கலெக்ஷனை தான் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதெல்லாம் வெல் டிஃபைண்டில் வரும், எதெல்லாம் வெல் டிஃபைண்டில் வராதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸே அதான், கொஞ்சம் செட்ஸ் கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் செட் எதெல்லாம் செட் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வெல் டிஃபைன்டுனா என்ன, நாட் வெல் டிஃபைன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கிளாஸில் இப்போ நம்ம கேட்குறோம், எழுந்திரிச்சு ஆட் நம்பர் சொல்லு இல்லை ஈவன் நம்பர் சொன்னால் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லுவாங்கள்ல. இப்போ ஈவன் நம்பர் சொன்னால் 2, 4, 6, 8 அண்ட் கோயிங் ஆன் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட் நம்பர் சொல்லுவாங்க, நேச்சுரல் நம்பர் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து வெல் டிஃபைன்டு. கிளாஸில் இருக்க உன்னோட மொத்த கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டு சொன்னால் ஒரே நேம்ஸ் தான், மேபி ஆர்டர் வேணால் மாறி இருக்கலாம், ஆனால் அதே நேம்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெல் டிஃபைன்டு. செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர், செட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ், இந்த மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச எல்லாரும் ஒரே மாதிரியாக ஆன்சர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் வந்து வெல் டிஃபைன்டு அப்படின்னு சொல்கிறது. செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். இப்போ நாட் வெல் டிஃபைன்னா என்ன அப்படின்னா செட் ஆஃப் 10 talented students in your class அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டேலண்ட் அப்படின்றது வந்து அவங்களோட மார்க்ஸும் அந்த படிப்பு மட்டுமே இல்லை. டேலண்ட்டுன்றது வேர்டு வந்து நிறைய வேஸில் நம்ம சொல்ல முடியும். ஸோ யார் டேலண்ட் இல்லைன்றது வந்து ஒரே மாதிரி ஆன்சர் நமக்கு கிடையாது. இப்போது தமிழ் டீச்சர் கேட்டாங்கன்னா அவங்க ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் நேம் கொடுப்பாங்க. மேக்ஸ் டீச்சர் கேட்டிங்கன்னா அவங்க வேறு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் நேம் எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா அந்த டேலண்டட் அப்படின்ற வேர்டு வந்து ஒரு நாட் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். அது இப்போ வந்து ஒரு வேர்ல்டில் இருக்க ஒரு 10 பெஸ்ட் புக்ஸ் பேர் சொல்லுங்கள். பெஸ்ட்டு புக்ஸ் அப்படின்னா இப்போ மேக்ஸ் டீச்சர் கேட்டிங்கன்னா மேக்ஸ் புக்கு தான் இருக்கிறதுல பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டால் அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்களே, அவங்க வந்து ஒரு ஸ்டோரி புக் சொல்லுவாங்க. ஸோ இந்த பெஸ்ட் அப்படின்ற வேர்டு இருக்கிறதுனால அது வந்து ஒரு வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட் கிடையாது. பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் யார், பெஸ்ட்டு ஆக்டர் யார் அப்படின்னு கேட்டால் கூட அது எல்லாரோட பதிலும் மாறுபடும். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அது மாறிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி மாறி ஆன்சர் பண்ணுறது தான் வெல் டிஃபைன்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, நாட் வெல் டிஃபைன்ட். ஸோ இந்த பெஸ்ட்டுன்ற வேர்டு, டேலண்டட்ன்ற வேர்டு, மோஸ்ட் டேஞ்சரஸ்ன்ற வேர்டு, இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கும் ஒரு பதில் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. அது அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலாம் மாறுபடும்ல. அதெல்லாம் நாட் வெல் டிஃபைன்ட். எல்லாரும் ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணுறது தான் வெல் டிஃபைன்டுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் செட்டு. ஸோ இப்போ செட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ செட்டில் முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய, நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னெல்லான்னு பாருங்கள். எப்போவுமே வந்து ஒரு செட்டை வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் டினோட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு செட்டுன்றது கேபிட்டல் லெட்டர், ஏஸ் ஈக்குவல்ட்டு, பிஸ் ஈக்குவல்ட்டு, சிஸ் ஈக்குவல்ட்டு, கேபிட்டல் லெட்டரில் தான் இதை வந்து டினோட் பண்ணணும். ஸோ ஏஸ் ஈக்குவல்ட்டு செட் ஆஃப் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எலிமெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதுவாங்க. இந்த எலிமெண்ட் வந்து நம்பராக இருக்கலாம், வேரியபிளாக இருக்கலாம், சிம்பிள்ஸாக இருக்கலாம், உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம்ஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அது ஒரு கலெக்ஷன், அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே இருக்க எலிமெண்ட் வந்து இப்போ நான் ஏபிசி இதுக்கு வந்து நடுவில் கமா போட்டு செக்ரிகேட் பண்ணி எழுதணும். இந்த உள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு பேர் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இதை வந்து ஒரு புக்கில் ஒரு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எலிமெண்ட்ஸுன்னு சொல்லலாம், எலிமெண்ட்ஸுன்னு சொன்னாலும் ஓகே தான், டேர்ம்ஸுன்னு கூட சொல்லலாம். இந்த செட்டில் எத்தனை டேர்ம் இருக்குன்னா 3 டேர்ம் இருக்குதுன்னு சொல்ல முடியும் நம்மளால். மெம்பர்ஸ்ன்னு கூட சொல்லலாம், மெம்பர்ஸ், அந்த செட்டோட மெம்பர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஏபிசின்றது இந்த செட்டோட மெம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று, இப்போ ஏ வந்து நான் ஏபிசின்னு எழுதிட்டேன். இப்போ நான் கீழே பாருங்களேன், என் போட்டு ப்ராக்கெட்டில் கேபிட்டல் ஏ போடுறேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இந்த செட் ஏ அப்படின்னு அர்த்தம். இதுக்குள்ளே எத்தனை எலிமெண்ட் இருக்குது அப்படின்றது தான் அதோட மீனிங். அப்போ இதுக்கு 3ன்னு ஆன்சர் பண்ணணும். என் ஆஃப் ஏன்னா கார்டினல் நம்பர்னு சொல்லுவாங்க, இல்லைனா நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இந்த பர்டிகுலர் செட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என் ஆஃப் ஏ, பின்னா என் ஆஃப் பி அப்படின்னு சொல்லணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமாக பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து ஒரு சிம்பிள். அந்த சிம்பிள் வந்து
க்ரீக்லேருந்து வந்தது. அதை வந்து இப்படி எழுதுவாங்க. இது வந்து இந்த சிம்பிளோட பேர் வந்து எப்சிலான். ஸோ எப்சிலான் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பிலாங்ஸ் டு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா பிலாங்ஸ் டு, அந்த செட்டில் அது இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்கிறது. பிலாங்ஸ் டு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த செட்டில் வந்து ஏபிசின்னு 3 எலிமெண்ட் இருக்குது. இப்போ இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏன்ற எலிமெண்ட் வந்து ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த எப்சிலான்ற சிம்பிள் இங்கே தான் நம்மளுக்கு அப்ளை ஆகுது. சி பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. சின்ற ஒரு எலிமெண்ட் இந்த ஏன்ற செட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் டீன்னு ஒரு எலிமெண்ட் இங்கே எழுதுகிறேன். நான் டீன்ற எலிமெண்ட் இந்த செட்டுக்குள்ளே இல்லை இல்லையா? அப்போ இந்த எப்சிலான் சிம்பிள் போட்டு இப்படி கட் பண்ணிவிடுவாங்க. இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த எப்சிலான் சிம்பிளோட யூசேஜ். ஸோ இது யூஸ் பண்ணி நம்மளோட புக்கில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நோ எலிமெண்ட்ஸ் வில் பி ரிப்பீட்டட். எந்த எலிமெண்ட்டும் திருப்பி வராது. நோ எலிமெண்ட்ஸ் ரிப்பீட்டட். இப்போ ஒரே எலிமெண்ட்டை திருப்பி எழுதுகிற மாதிரி வந்து அது எழுதவே கூடாது கண்டிப்பாக. நோ எலிமெண்ட் ரிப்பீட்டட்னா இதில் ஏபிசினா திருப்பி இன்னொரு தடவை ஏ எழுதவே முடியாது நம்மளால். ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸு. ஒரு செட்டை வந்து 3 வழியாக நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா சென்டென்ஸாக எழுதுறது. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் ஒரு செட்டை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். நம்மளால் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்றதுலையும், ரோஸ்டர் பண்ணால் ஒரு எலிமெண்ட்டையும் தனித்தனியாக எழுதுறது, அப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். தேர்டு வந்து செட் பில்டர் ஃபார்ம். இந்த 3மே தெரியணும். ஒரு செட்டை இந்த 3 வழியில் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்துட்டு செட் பில்டர் ஃபார்ம் எழுத சொல்லலாம், இல்லை செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம் கூட எழுத சொல்லலாம். இப்போ நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இங்கே எழுதி காட்டுறேன். இப்போ வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா சென்டென்ஸ் எழுதணும். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு செட்டு வேணும். ரோஸ்டர் ஃபார்மில் நான் செட்டை எப்படி தெரியுமா எழுதுவேன்? ப்ராக்கெட்டில் 1 2 3 4 இதான் என்னோடய செட். இந்த எலிமெண்ட்லாம் எனக்கு வேணும். இதை நான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எப்படி தெரியுமா எழுதுவேன்? செட் ஆஃப் 1 2 3 4லாம் என்ன நம்பர்ஸ்? நேச்சுரல் நம்பர். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ நேச்சுரல் நம்பர்னால் அது போயிட்டே இருக்கும்ல, 5 6 எல்லாம் வரணும். ஆனால் இங்கே 5 வரைக்கும் வரல. ஸோ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப் டு 4னும் எழுதலாம், இல்லைனா லெஸ் தென் 5னும் நீங்கள் எழுதலாம். ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். லெஸ் தென் 5னா கண்டிப்பாக லெஸ் தென் 5 இருக்கணும். அப்போ 4 வரைக்கும் தானே எழுத முடியும் நம்மளால். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 5னாலும், ரோஸ்டர் ஃபார்மில் 1 2 3 4னு எழுதினாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இதுக்கு பேர் ரோஸ்டர் ஃபார்ம், இதுக்கு பேர் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து செட் பில்டர் ஃபார்ம் தான். ஏன்னா புக்கில் எல்லா கொஸ்டினும் செட் பில்டர் ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. செட் பில்டர் ஃபார்ம்னு எப்படி எழுதணும்னு பாருங்கள். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம வந்து இதில் ஒரு ரூல் எழுத போகிறோம். இப்போ இந்த செட்டில் இருக்க எலிமெண்ட் எல்லாத்தையும் நான் எக்ஸ்ன்னு பேர் எடுக்க போகிறேன். இந்த எலிமெண்ட் எல்லாமே எக்ஸு. பக்கத்தில் ஒரு கோலன் வைக்கிறோம். இதுக்கோட அர்த்தம் சச் தட் எக்ஸ் இஸ் எலிமெண்ட் சச் தட். இந்த எக்ஸ் எப்படி இருக்கணும்னா, எக்ஸ் வந்து கண்டிப்பாக நேச்சுரல் நம்பர்லேருந்து வந்திருக்கணும். எக்ஸ் ஷுட் பிலாங்ஸ் டு த நேச்சுரல் நம்பர். அப்போ இங்கே நேச்சுரல் நம்பர் தான் நம்ம எழுத போகிறோம். எது வரைக்கும் எழுதணும்? 5க்கு கம்மியாக இருக்கணும். அப்போ எக்ஸ் ஷுட் லெஸ் தென் 5ன்னு எழுதிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் செட் பில்டர் ஃபார்ம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரைட் ரோஸ்டர் ஃபார்ம் ஃபார் செட் சி. அதில் வந்து ஒரு செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த செட் பில்டர் ஃபார்முக்கு ரோஸ்டர் ஃபார்ம் எழுத சொல்லியிருக்காங்க. எக்ஸ் இஸ் எலிமெண்ட் சச் தட் எக்ஸ் ஷுட் பிலாங்ஸ் டு இசட்னு கொடுத்துருக்காங்க. இசட்ன்றது இன்டீஜர்ன்றது நெகட்டிவ் நம்பரும் வரலாம், பாசிட்டிவ் நம்பரும் வரலாம். ஸோ அந்த மாதிரி எழுத போகிறோம். நெகட்டிவ் நம்பரும் பாசிட்டிவ் நம்பரும் வர மாதிரி எழுத போகிறோம். அது என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்ன்றது தான் என்னோடய எலிமெண்ட்டு. அந்த எலிமெண்ட்டை ஸ்கொயர் பண்ணால் வர்ற ஆன்சர் வந்து 4ஐ விட லெஸ்ஸாக இருக்கணும், இல்லை 4க்கு ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ராக்கெட்குள்ளே இன்டீஜர்ஸ் எழுத போகிறோம். எடுத்து அந்த இன்டீஜரை ஸ்கொயர் பண்ணி வர்ற ஆன்சர் வந்து 4ஐ விட சின்ன நம்பராக இருக்கணும், இல்லை 4ஆக இருக்கலாம். இப்போ 0 வந்து ஒரு இன்டீஜர். இப்போ 0ன்ற நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணால் கண்டிப்பாக 0 தான் வரும். அது 4ஐ விட சின்ன நம்பர் தான். அதை நான் எழுதிட்டேன். இப்போ நான் 1 எடுக்கிறேன், +1 எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 1ஐ ஸ்கொயர் பண்ணால் 1 1s are 1 தான். 4ஐ விட சின்ன நம்பர், அப்போ அது வரும். நெக்ஸ்ட் இப்போ நான் 2 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 2ஐ ஸ்கொயர் பண்ணால் 4, கரெக்டாக 4 வந்துடுச்சு. லெஸ் தென் இங்கே கீழே ஒரு கோடு போட்டால் இந்த நம்பர் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 4ஐ நீ சேர்த்துக்கணும்னு அர்த்தம். அதனால் இங்கே 2 கண்டிப்பாக நான் 3 போட முடியாது. ஏன்னா நான் 3ஐ ஸ்கொயர் பண்ணால் 9 வந்துடும். அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். அதனால் நான் 3 எழுதலை.
அப்போ இந்த பக்கம் -1 எடுக்கலாம். -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் வரும். அப்போ அது 4 விட சின்ன நம்பர் தான். -2 ஸ்கொயர் பண்ணாலும் +4 தான் வரும். அது இங்கே 4க்கு ஈக்குவலாக வந்துடுச்சு. -3 எடுத்தோன்னா அது +9க்கு போகும். ஆனால் இங்கே 9 நம்ம எடுக்க முடியாதுல்ல. ஸோ இதை இந்த 5 இன்டீஜரையும் ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் >4 வரும். அப்போ இதுதான் இதோட ரோஸ்டர் ஃபார்ம். கரெக்ட் ரோஸ்டர் ஃபார்ம் இதுதான். Thank you for watching. Like our video, subscribe our channel for more videos.